ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லக்ஷ்மன் பிரகாஷ் vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி எதுக்கு போகிறோன்னா ஒரு கோயிலுக்கு. என்ன கோயில்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ அழகுமுத்து ஐயனார் கோவில், தென்னம்பாக்கம், பாண்டிச்சேரி. இந்த கோவில் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் தென்னம்பாக்கம்ன்ற ஒரு ஊரில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே. ஃபுல்லாக சுற்றி மரம், ஒரு சின்னதாக ஒரு ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே ஒரு கோயில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து திங்கக்கிழமை ரொம்ப விசேஷம். இந்த கோயிலோட ஸ்பெஷலே என்னன்னா 6 வாரம் தொடர்ந்து வரணும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வெளியே இருக்கிற கடையில் வந்து மஞ்சள் கலர் துணி கொடுக்குறாங்க, எலுமிச்சம்பழம். இது ரெண்டுத்தையும் வாங்கிட்டு போயிட்டு முடிஞ்சு அந்த ஐயனாரோட இதுவில் வந்து வச்சு பாதத்தில் வச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது எடுத்துன்னு அதை வந்து அடுத்த வாரம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி வர முடியல, அப்படி இல்லைன்னா வீட்டு வாசப்படியில் மேலே அந்த எலுமிச்சம்பழத்தை தொங்க விட்டுடலாம். இங்கே என்னன்னா நம்ம என்ன நினச்சி வரோமோ 6 வாரம் தொடர்ந்து வந்து அந்த ஐயனாரையும் அவங்களோட ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. இவங்கள வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம வேண்டுதல்களை வச்சுட்டு போனோம்னா 6 வாரம் வந்து கம்பல்சரி கண்டினியூஸாக வந்தால் கூடிய சீக்கிரத்துலேயே வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நடந்துரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இப்போ பார்த்தது தான் வந்து மூலவரே அதுதான். தூரத்துலேருந்து பார்த்தாலுமே வந்து மூலவர் நல்லாவே தெரிவாங்க, அந்த அளவுக்கு தான் இருக்கும். பின்னாடியே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு மகானோட சமாதி இருக்குது. ஒரு மரத்தில் ஃபுல்லாக பார்த்திங்களா என்ன அவங்களோட வேண்டுதல்கள் எத்தனை பேர் வந்து கட்டியிருக்காங்கன்ட்டு. இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து பொம்மை கோயில்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே நம்ம என்ன வேண்டுறோமோ அதை வந்து அது நம்மளுக்கு நடந்துடுச்சுன்னா அதை வந்து சிலையாகவே நம்ம செஞ்சு வைக்கணும். அதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி. பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏ, கல்யாண பொம்மை, போலீஸ், இது பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி போலீஸு, படிக்கணும், டாக்டர் ஆகணும், அப்புறம் வந்து வீடு கட்டணும், குழந்தைங்களுக்கு குழந்த வர வேணும், கார் வாங்கணும், ஜேசிபி, அந்த மாதிரி நிறைய பொம்மைங்க இருக்குது. இங்கே ஃப்ளைட் மீன்ஸ் பைலட்டாவோ ஏரோஸ்டர்ஸ் அந்த மாதிரி என்ன நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இப்போ கையிலையோ காலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, சர்ஜரி பண்ண போகிறோம், அந்த மாதிரினா கூட அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆயிடுச்சுன்னா கால் முட்டி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு சிலை செய்கிறாங்க. வீட்டு சிலைங்க நிறைய இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கல்யாண சிலைகள் தான் ரொம்ப இருக்கும். அதாவது மாப்பிள்ளையும் பொண்ணும் ஜோடியாக நிற்கிற மாதிரி, மாலை போட்டுட்டு நிற்கிற மாதிரி நிறைய சிலைங்க இருக்குது. எம்எல்ஏ சிலைங்க இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிலைங்க இருக்குது. இங்கே இன்னொன்று என்னென்னா ஆர்ஜே பாலாஜி இருக்காங்கல்ல, அவங்க வந்து டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு சிலை வச்சாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலஸ்தானத்துக்கு எதிர்க்க இருக்கிற இது. இங்கே பார்த்திங்கன்னா சிவலிங்கம் இருக்குது, துர்கை அம்மன் இருக்காங்க, அப்புறம் முருகர் சிலை இருக்குது, நவகிரகங்கள் சிலை இருக்குது. எல்லாமே தனித்தனியாக இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறிச்சு அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த கண்ணை கட்டிடுறாங்க. பூஜை இங்கே பாருங்கள், ஃபுட்பால் நினைக்கிறேன் அது. இது வந்து பூஜை முடித்த சிலைங்க. இதெல்லாம் வந்து பூஜை பண்ணியிருக்காங்க பாருங்கள். பொரி அவல் அதெல்லாம் வச்சு விளக்கேற்றி தீபாரத்தனை காமிச்சு அந்த மாலெல்லாம் போட்டு அது முடிஞ்சிருச்சுன்னா எடுத்துகிட்டு போயிட்டு பழைய சிலைங்களாக கூட அதையும் சேர்த்து வச்சிடுறாங்க. அப்படி இல்லை நிறைய வேண்டுதல்கள் இருக்குது அப்படின்னும் போது பொதுவாக அந்த ஐயனாரோட சிலையை செஞ்சு வச்சிடுறாங்க. இதெல்லாம் வந்து பழைய சிலைகள். இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அங்கேயே வந்து செய்கிறாங்க. நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கேயே செஞ்சிடுறாங்க அந்த சிலைங்களை. இதில் இன்னொன்று என்னென்னா இந்த கோயிலே வந்து ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. அந்த பேப்பரில் நம்மளோட வேண்டுதல் என்னன்றதை அங்கே வந்து எழுதி அந்த ஐயனாரோட அருவாலை கட்டி விட்டுடுறாங்க.